ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். சேமியாவை பயன்படுத்தி செய்ய போகிறேன். சேமியா சொன்னோடனே பாயாசம், கேசரி இந்த மாதிரி நினைக்க வேணாம். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் சேமியாவும் நாட்டு சர்க்கரையும் இருந்தால் போதுங்க. சூப்பரான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 1.5 கப் அளவு சேமியாவை எடுத்து வறுத்து அரைச்சோன்னா 1 கப் அளவுக்கு தூள் பண்ண சேமியா நமக்கு கிடைக்கும். அந்த 1 கப் அளவுக்கு தூள் பண்ண சேமியானா 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். இந்த ரேஷியோவில் எடுத்து செய்கிறப்ப நமக்கு ஸ்வீட் கரெக்டான அளவில் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். இதில் நெய்யோ ஆயிலோ எதுவுமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கிறேன். இது ஆறினதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான பிறகு முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். இப்போ நான் வெறும் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை மட்டும்தான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே பேனில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு வறுத்து எடுத்த சேமியாவுக்கு 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி 3 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளர நம்ம சேமியாவை வறுத்து ஆற விட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். அது கூடவே ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. அந்த அரைச்ச சேமியா எப்படி இருக்கணும்னா ரவை பக்குவத்துக்கு இருக்கணும். நம்ம கையில் எடுத்தோன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா திரி திரியாக மணல் மணலாக இருக்கணும். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிச்சு பாருங்கள். இதை சிம்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதில் சேர்த்துக்குங்க. இல்லை ஒரு ஆள் கிளறிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஆள் சேர்க்கணும். அந்த மாதிரி செஞ்சாலும் கெட்டிப்படாது. அப்படியே கெட்டிப்பட்டாலும் கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அழகாக மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டுடும். இந்த மாதிரி கெட்டிப்பட்ட பிறகு இது கூட எடுத்து வச்சுருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்த உடனே நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கெட்டியாக இருக்கக்கூடிய இந்த பக்குவத்திலேருந்து அப்படியே நீர்க்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், அந்த நாட்டு சக்கரை அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் அப்படியே தண்ணியாகிடுச்சு பாருங்கள். சிம்மிலேயே வச்சு அப்படியே கிளறி கொடுப்போம். ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஒட்டாமல் அப்படியே அல்வா பதத்துக்கு வரும். அப்போ ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நல்லா கிளறுவோம். அப்பப்போ நடுவில் நெய் சேர்த்துக்குங்க. நான் ரொம்ப நெய் சேர்க்கலை. ஒரு 2-3 டைம் மட்டும் நடுவில் நெய் சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து அப்பப்போ கிளறி விடுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் அளவுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முழுசாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போவே ஒட்டாமல் தான் வருது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம கரண்டியில் எப்படி மடக்கி விட்டோன்னா அப்படியே ஒட்டாமல் சூப்பராக திரும்பும். அந்த பக்குவத்துக்கு வரப்போ ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வறுத்து எடுத்த அந்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா ஒரு கார்னிஷ்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பரான சேமியாவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு.
உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன் எங்கள் வீட்டு பெரியவங்க கூட ரொம்ப விருப்பமாக தான் சாப்பிட்டாங்க. பாய்.